நருடோவும் டீமன் ஸ்லேயர் உலகமும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அப்படி ஒரு சுவாரஸ்யமான மூலக்கதையை எடுத்துக்க போறோம். இந்த கதையில நருடோ ஒரு வித்தியாசமான பிறவி. அவனோட அப்பா ஒரு மனிதர், அம்மா ஒரு பேய். ஆனா அவன் முசான் கில்புச்சுஜை எதிர்க்கிற தமாயோங்கிற ஒரு நல்ல பேய்கிட்டே வளர்றான். அதனால மனுஷங்களை காப்பாத்துறது தான் அவனோட கொள்கை. கதை உச்சக்கட்டத்தை அடையும் போது அவனோட உண்மையான அம்மா குஷினா ஒரு சக்தி வாய்ந்த பேயா அவன் முன்னாடி வரான். அவனை தன்னோட, அதாவது தீமையோட பக்கம் அழைக்கிறாங்க. நருடோ ஒரு பயங்கரமான முடிவு எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுறான். ஆமா, அந்த முடிவு தான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையம்னே சொல்லலாம். நருடோ தன் அம்மாவை நிராகரிச்சு அவனை எதிர்த்து நிக்கிறான். இந்த முடிவு அவனோட குணத்தோட உண்மையான பலத்தையும் அந்த தார்மீக உறுதியும் காட்டுதா, இல்ல இது தன் பாரம்பரியத்தையே, தன் ரத்தத்தின் ஒரு பகுதியையே நிராகரிக்கிற ஒரு ஆழமான சோகமா? என்னை பொறுத்த வரைக்கும் நருட்டோ எடுத்த அந்த முடிவு அவனோட கேரக்டர் எவ்வளவு வலிமையானதுங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். அவன் தன் கொள்கைகள்ல எவ்வளவு உறுதியா இருக்கான்ங்கிறத அது காட்டுது. நான் இதை அப்படி பார்க்கல. இது ஒரு வீரமான செயலுங்கிறத விட ஒருத்தன் தன்னோட அடையாளத்தோட ஒரு பகுதியே அழிக்க வேண்டிய கட்டாயத்துல தள்ளப்பட்ட ஒரு பெரிய சோகம்னு தான் நான் வாதிடுவேன். சரி, என்னோட நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஒருத்தரோட அடையாளத்தை தீர்மானிக்கிறது அவங்க பிறப்பா இல்ல அவங்க வளர்ப்பும் கொள்கைகளுமா? இந்த கேள்விக்கு நருட்டோவோட செயல் ஒரு தெளிவான பதில சொல்லுது. அவனுக்குள்ள பேரத்தம் ஓடினாலும் அவனை ஒரு மனுஷனா வாழ வச்சது அவன் கத்துக்கிட்ட கொள்கைகள் தான். இப்போ அவனை வளர்த்த லேடி தமாயோவை எடுத்துக்குங்க. அவங்களும் ஒரு பேய் தான். ஆனா டீமன் ஸ்லேயர் உலகத்தோட முதல் எதிரியான முசானை எதிர்க்கிறவங்க. மனுஷங்களை கொல்லாம அவங்க ரத்தத்தை மட்டும் குடிச்சு உயிர் வாழலான்னு ஒரு தார்மீக வழிய நருட்டோவுக்கு கத்து கொடுத்தாங்க. இதுதான் அவனோட குணத்தோட அடித்தளம். ஆனா அவனோட அம்மா, அங்கதான் விஷயமே இருக்கு. அவனோட அம்மா குஷினா முசானுக்காக வேலை செய்யற கணக்கில்லாத மனுஷங்களை கொன்ன ஒரு பேய். கதையில டாஞ்சிரோ, அதாவது பேய்களை வாசனை மூலமா கண்டுபிடிக்கிற டீமன் ஸ்லேயர், குஷினாவை பார்த்து என்ன சொல்றான்? உங்க மேல ரத்த வாட பயங்கரமா அடிக்குதுன்னு சொல்றான். அப்படின்னா அவங்க எவ்வளவு கொடூரமானவங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி கூட ரத்த பந்தம் இருக்குங்கிறதுக்காக சேர்றது அது பலவீனம். ஆனா நருட்டோ, நான் மனுஷங்களை காப்பாத்துவேன், எங்க அப்பா என் மேல வச்ச நம்பிக்கையை நான் தடுக்க மாட்டேன்னு தான் அம்மா முகத்துக்கு நேரா சொல்றான். இது அவனோட அப்பா வழி வந்த மனித பாரம்பரியத்தையும் அவன் நம்புற விழுமியங்களையும் தேர்ந்தெடுக்கிற ஒரு தெளிவான வீரமான முடிவு. இதுல என்ன குழப்பமும் இல்ல. நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரிதான். ஆனா இந்த சூழலை ஒரு எளிமையான தேர்வா பாக்குறது அதுக்குள்ள இருக்கிற அந்த வலியையும் சோகத்தையும் குறைச்சு மதிப்பிடுற மாதிரி இருக்கு. இது ஒரு தேர்வு இல்ல, இது ஒரு கொடூரமான நிர்பந்தம். கதை தொடங்குறப்பவே இதுக்கான ஆதாரம் இருக்கு. குஷினா முதல்ல நான் தானே அவன் அம்மானு சொன்னதும் நருட்டோவோட முதல் ரியாக்ஷன் என்ன? அவன் அவங்கள பாதுகாக்க நினைக்கிறான். டாஞ்சிரோ அவங்கள பத்தி எச்சரிக்கை செஞ்சதும், டேய் அது எங்க மாடா, அவங்கள ஒன்னும் சொல்லாதன்னு கோவப்படுறான். அப்போ அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாச போராட்டம் அப்பட்டமா தெரியுது. ஆனா கடைசியில அவன் சரியான முடிவு தானே எடுத்தான். ஆனா எப்படி எடுத்தான்? அதுதான் கேள்வி. கடைசியில தான் அம்மாவை அழிக்கிறதுக்காக சூரியனை வர வைக்கும் போது அவன் ஜெயிச்ச சந்தோஷத்துல நிக்கல, அழுதுகிட்டு இருக்கான். இது ஒரு வெற்றியாளனோட கண்ணீர் இல்ல, தன்னோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இழப்ப சந்திக்கிற ஒரு மகனோட வலி. அவன் அவங்க கிட்ட என்ன மன்னிச்சிடுங்கம்மா, உங்களை தடுத்துதான் ஆகணும்னு சொல்றான். இதுல இருந்து என்ன தெரியுது? இது அவன் விரும்பி செய்யற செயல் இல்ல, வலியோட செய்யற ஒரு கடமை. அவன் தான் அம்மாவை மட்டும் நிராகரிக்கல, தனக்குள்ள இருக்கிற பேய் இனத்தோட வேறையே அறுத்தெறிறான். இது வீரத்தை விட சோகம் நிறைஞ்சது. நீங்க அந்த உணர்ச்சி போராட்டத்தை சரியாதான் சுட்டி காட்டுறீங்க. ஆனா இங்க குடும்பம்னா என்னங்கிற கேள்வியை நான் கேட்கணும். ரத்த பந்தம் மட்டும்தான் குடும்பமா, இல்ல பாசம் காட்டுறவங்க தான் குடும்பமா? மூலக்கதையோட முடிவுல இதுக்கு தெளிவான பதில் இருக்கு. ரத்த சொந்தத்தை விட பாசம் காட்டுற தமாயோவும் ஃப்ரெண்ட்ஸும் தான் உண்மையான குடும்பம்னு நருட்டோ புரிஞ்சுக்கிறான். இதுதான் மையப்புள்ளி. குஷினா உயிரியல் ரீதியா அம்மாவா இருக்கலாம், ஆனா அவனை அன்பு காட்டி ஒரு நல்ல மனுஷனா வளர்த்தது தமாயோ. டாஞ்சிரோ, ஜெனிட்சு, இனோசுகே மாதிரி நண்பர்கள் தான் அவனோட உண்மையான சப்போர்ட் சிஸ்டம். ரத்த பந்தம் தீமையா இருக்கும்போது அதை கடந்து அன்பையும் நட்பையும் தேர்ந்தெடுக்கிறது ஒரு முதிர்ச்சியான முடிவு. நருட்டோ அந்த முதிர்ச்சியை காட்டுறான். நான் அதை ஒரு முதிர்ச்சியான புனிதல்னு சொல்ல மாட்டேன். சொல்லப்போனா ஒரு கொடூரமான இழப்புக்கு பிறகு தனக்குத்தானே சொல்லிக்கிற ஒரு சமாதானம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். குஷினா நருட்டோ கிட்ட என்ன சொல்றாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அந்த தமாயோ சும்மா பொய் சொன்னடா, அவள் தான் உன்னை எங்கிட்ட தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. அந்த நிமிஷம் நருட்டோ மனசுல ஒரு வேளை அம்மா சொல்றது உண்மையா இருக்குமோ, அவங்க கூடவே நான் வளர்ந்துருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும்.
தன் உண்மையான குடும்பத்தோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவன் நிரந்தரமா இழந்துட்டான். அதனால அவன் நண்பர்களை தன் குடும்பமா ஏத்துக்கிட்டது ஒரு சந்தோஷமான தேர்வில்லை. அது அவன் சந்திச்ச இழப்புக்கு பிறகு அந்த வலியை தாங்கிக்க அவன் உருவாக்கிக்கிட்ட ஒரு வழி, ஒரு கோப்பிங் மெக்கானிசம். கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்றத நான் ஏத்துக்கல. ஏன்னா கதையில அவன் நண்பர்களுக்காக உயிரை கொடுக்க துணியற பல இடங்கள் இருக்கு. அது ஒரு சோகமான யதார்த்தம் மட்டும் இல்ல, அது அவன் உணர்ந்து தேர்ந்தெடுத்த ஒரு புதிய வலிமை. தமாயோ மேல அவன் காட்டுற பாசம் உண்மையானது. சரி, குடும்பம்ங்கிறத அவன் எப்படி பாக்குறானோ அதே மாதிரிதான் அவனோட சக்தியும் அவன் பாக்குறான். அது அவனுக்கு பிறப்பால கிடைச்ச ஒரு சாபம் இல்ல, அவன் தேர்ந்தெடுத்த ஒரு ஆயுதம். எப்படி சொல்றீங்க? அவனோட நரி சக்திய, அதாவது அவனுக்குள்ள இருக்கிற அந்த பேய் சக்திய அவன் மனுஷங்களை காப்பாத்த பயன்படுத்துறான். இது சாதாரண விஷயம் இல்ல. அவனோட பிறப்போடு ஒரு பகுதி தீமையா இருந்தாலும் அதை அவன் தன் கட்டுப்பாட்டுல வச்சு நல்லதுக்காக பயன்படுத்துறான். இது அவனோட சுய கட்டுப்பாட்டையும் குணத்தோட வலிமையும் காட்டுது. அவன் தன் பாரம்பரியத்துக்கு அடிமையாகாம அதை ஆள்றான். இதுதான் உண்மையான பலம். ஒரு நிமிஷம், அதுல ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறத நீங்க கவனிக்கலையா? அவன் தான் அம்மாவை, அதாவது அவனோட பேய் பாரம்பரியத்தோட மூலத்தையே அழிக்க பயன்படுத்துறது எந்த சக்திய? அதே பேய் சக்தியைத்தான். சூரியனை வர வைக்க அவன் தன் நரி சக்தியை தான் பயன்படுத்துறான். இது எதை காட்டுதுன்னா, அவன் தான் பாரம்பரியத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது. தான் ஒரு பாதியை கொண்டு மறுபாதியை அழிக்கிற ஒரு உள்நாட்டு போர் அவன் தனக்குள்ளேயே நடத்துறான். இது எப்படி ஒரு முழுமையான வெற்றியாக இருக்க முடியும்னு நீங்க சொல்றீங்க? அது ஒரு உள்நாட்டு போர் மாதிரி இல்லையா? விஷத்தை பயன்படுத்துற மாதிரி தன் ரத்தத்துல இருக்கிற தீய அம்சத்தை தன் கட்டுப்பாட்டுல இருக்கிற அதே சக்தி மூலமா அவன் அழிக்கிறான். இது அவனோட அடையாளத்தை உடைக்கல, செதுக்குது. இந்த ஒரு செயல் நருடோவை ஒரு உண்மையான ஹீரோவா மாத்துது. அவன் தன்னோட தனிப்பட்ட உணர்ச்சிகள், குடும்ப பாசம் எல்லாத்தையும் தாண்டி பல லட்சம் மக்களோட பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்கறான். இதுதான் டீமன் ஸ்லேயர் படையோட அடிப்படை கொள்கை. ஒரு பேய் எவ்வளவு நெருக்கமான உறவா இருந்தாலும் அது மனுஷங்களுக்கு ஆபத்துனா அதை அழிக்கணும். நருடோ தன் கடமையை செஞ்சிருக்கான். ஒரு பாதிக்கப்பட்டவனும் கூட தான் அம்மாவையே கொன்னவங்கிற பாரத்தை அவன் வாழ்க்கை முழுக்க சுமக்கணும். இது எவ்வளோ பெரிய சோகம்னு புரியணும்னா நாம இதை டான்ஜிரோவோட கதையோட ஒப்பிட்டு பார்க்கணும். டான்ஜிரோவோட தங்கை நெசுக்கோ பேயா மாறின பிறகும் அவளை திரும்ப மனுஷியா மாத்தணும்னு தான் அவன் போராடுறான். அவளுக்காக உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கான். ஆனா நருடோ தான் பேய் அம்மாவை கொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறான். ஒருத்தன் தான் குடும்பத்தை காப்பாத்த போராடுறான், இன்னொருத்தான் தன் குடும்பத்தை அழிக்க வேண்டிய நிலைக்கு வர்றான். இந்த ஒப்பீட்டு நருடோவோட பாதை எவ்வளவு தனிமையானது, துயரம் நிறைஞ்சதுங்கிறத தெளிவா காட்டுது. நீங்க சொல்ற அந்த வலி அவன் செஞ்ச தியாகத்தோட ஒரு பகுதி. ஒரு ஹீரோவோட பாதை எப்போதுமே பூக்கள் தூவின மாதிரி இருக்காது. கஷ்டமான, யாருமே எடுக்க துணியாத முடிவுகளை எடுக்கிறவன் தான் உண்மையான ஹீரோ. குஷினாவை கொல்லாம விட்டிருந்தா இன்னும் எத்தனை பேர் செத்திருப்பாங்க? நருடோ அந்த பெரிய அழிவை தடுத்திருக்கான். அந்த வலியை சுமக்கிறதால தான் அவன் ஹீரோ. அந்த வலி இல்லைன்னா அது வெறும் ஒரு வேலை, தியாகம் இல்ல. தியாகம்னு நீங்க சொல்றீங்க, நான் அதை ஒரு நிரந்தரமான வடுன்னு சொல்றேன். அவன் உலகத்துக்கு ஹீரோவா இருக்கலாம், ஆனா அவனுக்கு அவனே ஒரு பாதிக்கப்பட்டவன் தான். அவன் அந்த போர்க்களத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா தான் ஆன்மாவோட ஒரு பகுதியை அங்கேயே இழந்துட்டான். அந்த ஹீரோ பட்டம் அவன் மனசுல இருக்கிற அந்த வடுவை மறைக்காது. ஒவ்வொரு முறையும் அவன் கண்ணாடியை பார்க்கும்போது அவனுக்குள்ள இருக்கிற பேய் சக்தி அவனுக்கு அவன் அம்மாவை கொன்னதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இது எப்படி ஒரு முழுமையான வெற்றி? ஏன்னா அவன் அந்த ஞாபகத்தோடையும் அந்த வலியோடையும் வாழ்ந்து தொடர்ந்து மத்தவங்களை காப்பாத்த போறான். அதுதான் அவனோட பலம். அவன் உடைஞ்சு போகல. அவனோட கடந்த காலம் அவனை வரையறுக்க அவன் அனுமதிக்கல. அவனோட செயல்கள் தான் அவனை வரையறுக்குது. குஷினாவோட ரத்தம் அவனுக்குள்ள இருக்கலாம், ஆனா அவனோட இதயம் தமாயோவும் அவனோட நண்பர்களும் கத்து கொடுத்த அன்பால நிறைஞ்சிருக்கு. அவன் அந்த அன்பை தான் தேர்ந்தெடுத்தான். அந்த தேர்வு ஒரு மிகப்பெரிய விலையோட வந்திருக்கு. அவன் தன் அம்மாவோட நினைவுகளோடையும் ஒருவேளை எல்லாம் வேற மாதிரி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோங்கிற கேள்வியோட தான் வாழ்க்கை முழுக்க வாழணும். அவன் அந்த இருட்டோட தான் போராடணும். அவன் ஒரு வெளிச்சத்தின் வீரனா இருக்கலாம், ஆனா அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி அவன் தனக்குள்ளே ஒரு பெரிய இருட்டு சுமந்துகிட்டு இருக்கான். அதனால இது வெறும் வீலத்தின் கதை இல்ல, இது ஒரு ஆழமான இழப்பின் கதையும் கூட. அவன் எவ்வளவுதான் பிரகாசமா இருந்தாலும் அவனோட ஒரு பகுதி எப்போதுமே அந்த சோகத்துல தான் மூழ்கி இருக்கும். இறுதியில் நருட்டோவோட முடிவு நம்மை வரையறுப்பது நமது பிறப்போ அல்லது ரத்தமோ அல்ல, நமது தேர்வுகளும் செயல்களும் தான் என்பதை அழுத்தமாக சொல்கிறது. அவன் தன் விதியை தானே தேர்ந்தெடுத்து ஒரு உண்மையான பாதுகாவலனாக உயர்ந்து நிற்கிறான். அந்த பாதையில வழி இருக்கலாம், ஆனா அந்த வழிதான் அவனை இன்னும் வலிமையானவனா மாத்துது. ஆனா நருட்டோவோட கதை சரியான தேர்வுகள் கூட எவ்வளவு பெரிய விலையை கேட்கும்னு நமக்கு ஞாபகப்படுத்துது.
அவன் செஞ்சது சரியானதுன்னு நாம ஒத்துக்கிட்டாலும் அந்த செயலோட வடு அவனை என்றென்றும் பாதிக்கும். அவனோட வெற்றி ஒரு ஆழமான தனிப்பட்ட சோகத்தின் மேல கட்டப்பட்டது. அவன் ஒரு ஹீரோ, ஆனா அவன் ஒரு சோகமான ஹீரோ. ஒருவேளை ஒரு உண்மையான ஹீரோவோட அடையாளமே அதுதானோ? நருட்டோவின் முடிவு ஒரு வீரச் செயலாகவும் தன் கொள்கைகளுக்கு கொடுத்த சர்வோச்ச விலையாகவும் பார்க்கப்படலாம். அதே சமயம் அது ஒரு தவிர்க்க முடியாத சோகமாகவும் ஒருவன் தன் வேர்களையே அழிக்க வேண்டிய கொடூரமான விதியாகவும் பார்க்கப்படலாம். இந்த கதை ஒரு ஹீரோவின் அடையாளம் என்பது வெற்றிகளில் மட்டுமல்ல, அவன் சந்திக்கும் நிரந்தர இழப்புகளிலும் தான் கட்டியமைக்கப்படுகிறது. நருட்டோவின் பலம் அவன் தாயை கொன்றதில் இல்லை, அந்த செயலின் பாரத்தை வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டு